அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பலன் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அதன் பிறகு கிடைக்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும்போது முக்கியமாக சிவபெருமானுடைய வழிபாடு முக்கியம். அதுபோல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் தடங்கல்களும் இருக்கா? கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது, அவர்கள் பிரியறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது சித்ரா பௌர்ணமி பற்றி பார்த்துட்ருக்குங்க. இந்த சித்ரா பௌர்ணமியில் புனித நதிகளில் நீராடுவது முக்கியம். கோவிலுக்கு சென்று சித்திரகுப்தரை வழிபடுவது முக்கியம். விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அதே போல் முக்கியமாக கிரிவலம் போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட செயல்களை மனதார கூட நினைக்கக்கூடாது. முக்கியமாக பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, பேராசை கொள்ளக்கூடாது. இந்த நாள் மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கை முழுவதுமே இதையெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது தான். குறிப்பிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் சிறப்பாக கொண்டாடி வராங்க. ஆண்களும் இந்த பூஜையை செய்யலாம். பெண்கள் தங்களுடைய வீட்டின் வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால் சித்திரகுப்தருடைய உருவத்தை வரைவாங்க. இப்படி நம்ம வரைகிறதாலும் சித்திரகுப்தர் பேனா மற்றும் காகிதத்தோடு இருப்பது போல கோலம் போடுவாங்க. தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்ப்பது, கோலம் போடுவாங்க. இதனால் சித்திரகுப்தர் வீட்டுக்குள்ளே வருவார் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலமாக ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கேது தோஷம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால் இது பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நவகிரக நாயகர்களில் முதல்வரான சூரியன் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரதேச பயணங்களின் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைய உண்டாகும். செலவுகள் அதிகரித்து பணப்பற்றாக்குறை ஏற்படலாங்க. வியாபாரம் விருத்தி அடையும். செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. காரிய தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கவலை வேண்டாம். புதன் 12 மற்றும் 1ஆம் வீட்டில் இருக்காரு. சுபகாரியங்கள் தள்ளி போகும். மேலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் முதிர்கன்னிக்கு மாப்பிள்ளை தேடக்கூடிய முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க. பணத்தட்டுப்பாடு பெருமளவில் குறையும். குடும்பத்தினர் பற்றிய கவலை உங்களுக்கு நீங்கும். வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்காரு. ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மனநிலை மீண்டும் கிடைக்கும். உறவினரிடத்துல இருந்த மனத்தாங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க. சந்திரனுடைய சஞ்சாரங்களில் இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே அனுகூலமானதாக இருக்குங்க. பெண்களால் பண வரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டாகும். மேலும் பண விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்துவீங்க. வேண்டாத விரோதிகள் பணிந்து போவாங்க. மக்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சரி, மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்திற்காக நண்பர்களுடைய உதவியை நாடுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார உயர்வு உண்டாகும். சந்திரனுடைய நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மனைவி மக்களுடைய ஆதரவு மனதுக்கு கண்டிப்பாக நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததாக கடகம் ராசி. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கடகராசிக்காரர்கள் செலுத்தணும். உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுவது நல்லது. தேவையில்லாத விரோதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். ஏதோ ஒரு காரணத்தால் திருமண தடை ஏற்படலாம். விரோதிகளுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும். மேலும் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை காண்பீங்க. மேலும் சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்காரு. வெளியிடங்களில் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பிரபலமான மனிதர்களுடைய சந்திப்பு தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு பண வரவு அதிகரித்தே காணப்படும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கைக்குடி வரும். ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. வீண் அலைச்சலும் பண செலவும் உண்டாகலாம். வேலை இடத்துல பழி சொல்ல ஆளாகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வரவுக்கு மேல் செலவு இருந்தாலும் பண தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கன்னிராசி. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தாமதமாகத்தான் கிடைக்கும். மன சஞ்சலம் அதிகமாகி தூக்கம் கெட்டு போகலாம். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தொழிலில் சுணக்கமான நிலையை காண்பீங்க. மேலும் நீங்கள் பிடிவாதமான போக்கை கைவிடுவது நல்லது. உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் தோன்றும். பண விரயமும் வீண் அலைச்சலும் உண்டாகும். அனாவசிய செலவு அதிகரிக்கலாம். பண தட்டுப்பாடு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. காரிய தடைகள் உண்டாகலாம். மறைமுக எதிர்ப்புகள் முறியடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். சந்திரனுடைய நகர்வு அவ்வளவு சாதகமானதாக இல்லை. உறவை பேணுவதில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு வரலாம். கவனமாக இருங்க. சந்திரனுடைய நகர்வு உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள் கூட கைகூடி வரும். பந்தயங்களில் அமோகமாக வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்த காரியத்தில் நல்ல பலனை பெறுவீங்க. வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். அதே போல் ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் அதிகமாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு பண தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை பெருக்குவீங்க. மேலும் காதலில் வெற்றி ஏற்படலாம். மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். இது மட்டும் இல்லாமல் தேடி வரக்கூடிய வாய்ப்பை கை நழுவ விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. பங்கு சந்தைகளில் நல்ல ஏற்றமான காலகட்டம். கணவன் மனைவி உறவு இணக்கமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் பண விரயம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. வீண் பம்பு ஏற்படலாம். எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனக்கவலை அதிகரித்து கொண்டே காணப்படும். உடல் சோர்வு உண்டாகும். பண செலவு உண்டாகும். பொருள் இழப்பு ஏற்படலாம். கவனம். பணம் கையில் தங்காது. புது மனிதர்களுடைய சந்திப்புக்கு இடம் கிடைக்கும். மேலும் எதிர்காலத்திற்கான பணத்தை சேமிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. அடுத்ததாக கும்பம் ராசி. இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். விரோதமாக இருந்தவர்களும் நட்பு பாராட்டி நல்ல காரியங்களை செய்வாங்க. பொருள் சேர்க்கை உண்டாகும். மன நிம்மதி அடைவீங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் அனுகூலமான பலன்கள் ஏற்படலாம். அந்நிய பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இயலாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமையலாம். மேலும் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. வாகனங்களில் செல்லும் போது பொறுமையும் நிதானமும் முக்கியம். மேலும் வீண் அலைச்சலால் கவலை உண்டாகலாம். எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்களில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அதிகாரிகளால் தொல்லை உண்டாகலாம். வீண் அலைச்சல் பண விரயம் இவையெல்லாம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. ஆன்லைன் சூதாட்டம் இது போன்ற விஷயங்களில் இறங்கவே கூடாது. மேலும் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும். வியாபாரத்தில் ஏற்றமான லாபம் கிடைக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். நிலம் வீடு வாங்க சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். மேலும் நல்ல காரியங்கள் செய்து வெளிவட்டாரத்தில் புகழை சம்பாதிப்பீங்க. மனைவியினுடைய உறவினர் வகையில் விரோதம் உண்டாகலாம். அதனால் யார்கிட்டையும் வீண் வம்பு பேச்சுவார்த்தைகளை வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.